நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் ரேக் ரிட்ரிவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ரேக்னா என்ன அப்படின்னு வந்து புரியறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்எல்எம்ல இருக்கிற லிமிடேஷன் வந்து என்னன்றது பார்ப்போம். எல்எல்எம்ஸ் வந்து கிரியேட் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் டேட் வச்சு தான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அப்போனா அந்த மாடலுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே அந்த டேட் வரைக்கும் தான் இருக்கும். இப்போ அந்த டேட்டுக்கு அப்புறம் நடக்கிற கரண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு அந்த மாடல் வந்து தெரியாது. இப்போ நீங்கள் போய் மாடல் கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒன்று தப்பாக சொல்லும், இல்லாட்டி அதுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும். எல்எல்எம் வந்து தப்பாக சொல்லிச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஹாலுசினேஷன் சொல்லுவோம், இல்லாட்டி ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். 2024 வரைக்கும் ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இருக்கிற மூவிஸ் எல்லாம் வந்து அந்த மாடலுக்கு வந்து தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்க, 2025 ரஜினி நடித்த மூவிஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த மாடலுக்கு வந்து தெரியாது. இதை ஓவர் கம் பண்ணுறது தான் வந்து நம்ம ரேக் அப்படிங்கிறோம். அதாவது இந்த ரேக் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம கரண்ட் ஈவெண்ட்ஸை வந்து வேறு சோர்ஸ் டேட்டா சோர்ஸ்லேருந்து புல் பண்ணி அதை வந்து ப்ராம்ப்ட் கூட சேர்த்து நம்ம எல்எல்எம் காமிச்சா எல்எல்எம் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட் ஆக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட அந்த டேட்டா சோர்ஸ் இருக்கிறதுனால நம்ம இருக்கிற எல்எல்எம்மோட டேட்டாவை நம்ம ஆக்மெண்ட் பண்ணி நம்ம ரியல் டைம் இன்ஃபர்மேஷனை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ரிசல்ட்டாக வந்து வெளியில் கொடுக்குறோம். இந்த பர்பஸ் தான் வந்து நம்ம ரேக் அப்படின்ற ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லா எல்எல்எம்லேயும் வந்து நம்ம பண்ண முடியும் ரேக் அப்படிங்கிறது.